கள் சாராயம் குடிப்பவன், பிறர் பொருளை அபகரித்தவன், பிறர் மனைவியை அபகரித்தவன் முதலியோர் நிற்க முடியாது. இவையெல்லாம் மாபாதகம் என்று கூறப்பட்டன. இவர்கள் மட்டுமல்ல, இவர்களை தூய்மையானவர்கள் என்று சாதிப்பவர்களும் நிற்க முடியாது. யாராவது லஞ்சம் வாங்கினால் 7 தலைமுறைக்கும் தேர்தலில் நிற்க முடியாது. முள் போல ஊருக்கு துன்பம் உழைப்பவனை இந்த கிராம கண்டகன் என்று சொல்வார்கள். கிராம கண்டகன் மட்டுமல்ல, அவனுக்கு பாதுகாப்பளிப்போர் தேர்தலில் நிற்க முடியாது. இந்த உள்ளூராட்சி தொடர்பான வரலாறு தமிழர் பண்பாட்டில் மிக நீண்ட காலமாகவே இருக்கின்றது. கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டும் 9ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் உள்ளூராட்சியை கட்டமைத்த அன்றைய சமூகம், எங்களுடைய முன்னைய சமூகம், தமிழ் சமூகம் எவ்வாறு அதை செய்தது, அதில் எவ்வாறெல்லாம் அந்த விதிகளை அறிமுகப்படுத்தியது என்ற விடயத்தை நாங்கள் இன்றும் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் அது இன்று எங்களுக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. உத்திரமேரூர் கல்வெட்டு ஒன்றும் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லப்படுகின்ற பள்ளிப்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஒரு கல்வெட்டும் மிக தெளிவாக பல விடயங்களை பேசுகிறது. யுத்தத்தாலும் இன ஒடுக்குமுறையாலும் பொருளாதார சீரழிவுகளாலும் சமூக சீரழிவுகளாலும் எல்லாவற்றாலும் பாதிக்கப்பட்ட சமூகத்தை மீள கட்டி எழுப்புவதற்கு ஒரு முன்மாதிரியான தலைமைத்துவத்தை கொண்டதாக ஒரு கூட்டு தலைமைத்துவத்தை உள்ளூராட்சிகளில் கட்டி எழுப்ப போகின்றோமா என்ற கேள்வி ஒன்று எங்களிடம் இருக்கின்றது. கடந்த காலத்தில் தண்டனை அனுபவித்தவர்களோ தண்டனை அனுபவிக்கிறார்களோ யாருமே இந்த இடத்தில் இந்த தேர்தலுக்குள் தலைவர்களாக நியமிப்பதை கட்சிகள் அனுமதிக்க கூடாது. தங்களுடைய கட்சிக்காரன் என்பதற்காக, தங்களுடைய ஆதரவாளர் என்பதற்காக இவ்வாறான குற்ற செயல்கள் புரிந்தவர்களை தலைவர்களாக்குவதோ முதன்மை பொறுப்புகளில் முன்னகர்த்துவதோ மக்கள் பிரதிநிதிகள் ஆக்குவதோ இந்த கட்சிகள் யாரும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை வெளியே அகற்ற வேண்டும். ஏனெனில் உள்ளூராட்சி என்பது மக்களுக்கு தெளிவாக ஒரு முன்மாதிரியான ஒரு தலைமைத்துவத்தை வழங்குகின்ற கட்டமைப்பு. எனவே அதை நாங்கள் ஒரு தவறான ஆட்களை கொண்டு கட்டமைப்போமாக இருந்தால் அவர்களால் சமூகத்தை வழிப்படுத்த முடியாது. உள்ளூராட்சி தேர்தல்கள் முடிந்த நிலைமையில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்துவிட்டன. பதவியை தக்க வைப்பதற்காக, ஆட்சியை பிடிப்பதற்காக எவ்வாறெல்லாம் அணி சேர்வது என்பது பற்றிய ஓட்டங்கள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் மட்டுமல்ல தென்னிலங்கையிலும் கூட கடுமையாக ஓடப்படுகின்றது. தேர்தலுக்கு முன் பேசப்பட்ட தனித்துவங்கள் எல்லாம் காணாமல் போய் இப்பொழுது யாருடைய கையை பிடிப்பது அல்லது காலை பிடிப்பது என்ற நிலைமைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் சில விடயங்களை பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தலில் பல கட்சிகள் தமிழ் தேசிய சார்ந்த கட்சிகளாக இருக்கலாம், தென்னிலங்கை சார்ந்த கட்சிகளாக இருக்கலாம், எல்லாமே தேர்தலில் தங்கள் பங்கிற்கு பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கின்றன. தமிழர் தேசிய பரப்பில் உள்ள தேசியம் சார்ந்த கட்சிகள் தங்களுக்கிடையில் கூட்டுக்களை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதற்காக பேரம் பேசிக்கொண்டும் ஒப்பந்தங்களை செய்து கொண்டும் இருக்கின்றன. ஆனாலும் எங்களிடம் உள்ள முதன்மையான கேள்வி என்னென்னு சொன்னால், நாங்கள் இவ்வளவுக்கெல்லாம் போய் உள்ளூராட்சியை கைப்பற்றி ஆட்சி செய்ய போகின்றோம் என்று சொன்னால் உள்ளூராட்சி பற்றி இன்னமும் சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றோமா? இந்த உள்ளூராட்சி கட்டமைப்பை கொண்டு யுத்தத்தாலும் ஒடுக்குமுறையாலும் பல்வேறு புறக்கணிப்புகளாலும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளாலும் சீரழிந்து கொண்டிருக்கின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரம் மிக்க நிறுவனங்களின் ஏகாதிபத்திய மனோபாவத்துக்கு அடங்கி எங்களுடைய வளங்களை பறிகொடுத்து கொண்டிருக்கிற கிராமங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் எதுவும் செய்ய போகின்றோம். இதற்கெல்லாம் உள்ளூராட்சி என்ன செய்யும் என்பதை பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. முதலில் இந்த உள்ளூராட்சி எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் மனிதன் காடோடிகளாக கிடைக்கக்கூடிய கிழங்குகளையும் கனிகளையும் பொறுக்கி சாப்பிட்டு கொண்டிருந்த காலம், அதை தாண்டி கடலிலும் தரையிலும் வேட்டையாடி விலங்குகளை, கடல்வாழ் விலங்குகளை, கடல்வாழ் உயிரினங்களையும் நிலம்பாழ் உயிரினங்களையும் வேட்டையாடி சாப்பிடுகின்ற காலம். மனிதன் குழுமமாக நகர்ந்து கொண்டே இருந்தவர். அவ்வாறு குழுமமாக நகர்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் அவனுக்கு இயற்கையோடு இயற்கையை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்பது பற்றி எந்த தேவையும் கவலையும் இருக்கவில்லை. ஏனெனில் அவன் நகர்ந்து கொண்டே இருந்தவர். கிடைப்பதெல்லாம் தனக்கு சொந்தம் என்கின்ற அடிப்படையில் வழங்கப்பட்டவையெல்லாம் தனக்கு அனுபவிப்பதற்கு உரியது என்ற சிந்தனையின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர். பின்பு ஒரு இடத்தில் நிலையாக வாழ துவங்கிய போதுதான் அவனிடம் ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்தது. நான் இந்த இடத்தில் நான் நிலையாக வாழப்போகின்றேன் என்று சொன்னால் இந்த இடத்தைக்கும் எனக்குமான உறவு ஏதோ ஒரு சமநிலையில் கட்டியெழுப்பப்பட வேண்டும். இந்த இடம் பராமரிக்கப்பட்டால் தான் நான் இதில் தொடர்ந்து வாழ முடியும். இந்த இடத்தினுடைய வளம் குன்றாத வளர்ச்சி பேணப்பட்டால் தான் தொடர்ச்சியாக நான் இந்த இடத்தில்
இடத்தில் இருந்தோண்டு எனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்படும் போது அவன் இயற்கைக்கும் தனக்கும் இடையிலான, அதாவது தான் வாழுகின்ற நிரந்தரமாக வாழப்போகின்ற அந்த இயற்கை சூழல், அந்த சூழலுக்கும் தனக்கும் இடையிலான ஒரு பொருத்தப்பாட்டினை கண்டறிய வேண்டியவனாக இருக்கின்றான். அவ்வாறு வரும்போதுதான் அவன் ஒரு நிலையான கிராமமாக குடியிருக்கின்றான், ஊர் எனப்படுகின்றது. அவ்வாறு இருக்கின்றவன் அந்த இயற்கையை தொடர்ந்து அழிக்காமல் நாளைக்கும் எதிர்காலத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் தேவை என்ற அளவிற்கு பேணி பாதுகாத்து கொண்டு தான் வாழ வேண்டும் என்று சிந்திக்கும் போது அவனிடம் தன்னை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு முன்பும் தனது குடும்பத்தை ஒழுங்குபடுத்தியவன் இப்பொழுது தான் வாழுமிடங்கள் சார்ந்து அந்த வாழுமிடத்தை எவ்வாறு பராமரிக்கலாம், அதனூடாக தன்னுடைய வாழ்வை எவ்வாறு வளம்படுத்தலாம் என்ற விடயங்கள் சற்று சிந்திக்கும் போது அங்கு அவன் என்ன செய்கின்றான், தன்னுடைய சூழலையும் தான் கவனமாக ஆளுகை செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவனுக்கு வருகின்றது. இங்குதான் ஊராட்சி என்ற விடயம் கட்டியெழுப்பப்படுகின்றது. மனிதன் நிலத்தோடு நிரந்தரமாக பிணைக்கப்பட்டு அதில் வாழ முற்படும் போதுதான் அந்த ஊரையும் அந்த சுற்றாடலையும் தனக்கு வளம் தருபவும் பலன் தருகின்ற இடங்களையும் வளங்களையும் பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். அதற்காக தன்னையும் தனது நடத்தைகளையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற ஒரு தேவை ஏற்படும் போது அங்கு ஒரு உள்ளூராட்சி என்ற ஒரு விடயம் வருகின்றது. எனவே உள்ளூராட்சி என்பதுடைய ஆரம்பமே ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம். இந்த பிரபஞ்சத்தின் படைப்பில் நாங்களும் ஒரு அங்கம் தான். இயற்கையை தாண்டி நாங்கள் வாழ முடியாது, இயற்கையை மீறியும் வாழ முடியாது. இயற்கையோட ஒத்துப்போனால் மட்டும்தான் நாங்கள் வாழலாம். இயற்கையை எதிர்த்து போராட முடியாமல் அழிந்து போன எத்தனையோ இனக்குழுமங்கள், பாரம்பரியங்கள் உலகத்தில் அறியப்படுகின்றன. எனவே உள்ளூராட்சியுடைய ஆரம்பம் என்பது மிகவும் தெளிவானது, தொலைநோக்கு கொண்டது. மக்கள் தாங்கள் சமூகமாக குழுக்களாக இயற்கையோடு ஒன்றித்து வாழ்வதற்காக, இயற்கையை பராமரிப்பதற்காகவும் தான் வாழுமிடத்தை பராமரித்து மேம்படுத்துவதற்காகவும் தன்னை ஒழுங்குபடுத்துவது பற்றிய செயற்பாடு தான் இந்த உள்ளூராட்சியுடைய விடயமாக கருப்பொருளாக ஆரம்பத்தில் உருக்கொண்டது. பின்பு இது படிப்படியாக வாழ்ந்து காலகட்டத்தில் குடியேற்றவாத ஆட்சிகள் வந்து இந்த தீவுகளை நாடுகளை எல்லாம் கைப்பற்றிய போது அவர்கள் இந்த உள்ளூராட்சியினுடைய அடிப்படையை அந்த மூல கருத்துக்களை தொலைநோக்கி அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை. அவர்கள் தாங்கள் கைப்பற்றிய தேசங்களின் கிராமங்கள், தொலைதூர கிராமங்கள் அல்லது பிரதேசங்களில் உள்ள பொது வேலைகளை, சுமைகளை பங்கிடுவதற்காக உள்ளூராட்சியை கட்டமைத்தார்கள். இலங்கையில் உள்ளூராட்சியை ஆரம்பத்தில் உருவாக்கிய போதும் அதிகாரத்தை பகிர்வதற்காகவோ உள்ளூர் மக்களை வளம்படுத்தி அவர்களை இயற்கையோடு ஒன்றித்து வாழ்வதற்காகவோ உள்ளூராட்சி உருவாக்கப்படவில்லை. இந்த சிறு சிறு வீதிகள் பராமரிப்பு, சுற்றுச்சூழல் பராமரிப்பு போன்ற பொது வேலைகளை, சுமைகளை பங்கிடுவதற்காகத்தான் உள்ளூராட்சிகளை பிரித்தானியர் உருவாக்கினார்கள். எனவே அவர்கள் உள்ளூராட்சியை உருவாக்கினது தங்களுக்கு ஒரு நிர்வாக கடமையின் ஒரு பகுதியை சுமையை ஏற்றுக்கொள்கின்றதற்காக உருவாக்கப்பட்டதை தவிர உண்மையான அந்த மூலமாக உருவாக்கப்பட்ட தொலைநோக்கு கொண்ட உள்ளூராட்சி அவர்கள் என்றுமே நினைவில் கொள்ளவில்லை. நாங்கள் இன்றும் கூட இந்த உள்ளூராட்சி அது தொடர்ச்சியாகத்தான் பார்க்கின்றோம். இந்த அரசாங்கம், உள்ளூராட்சி சட்டம், அரசாங்கம் அவர்களின் ஊடாக வருகின்ற சட்டங்கள், அவர்கள் கொடுக்கின்ற வளங்களை வைத்துக் கொண்டு அரசாங்கத்தினுடைய பொது சேவைகள், சிறு வீதிகள் அமைத்தல், பாதைகள் செப்பனிடுதல், கிராமங்களுக்கு மின்சாரங்கள், வெளிச்சங்கள் கொடுத்தல், சுற்றுச்சூழல் பராமரிப்பு செய்தல், ஆரம்ப பாடசாலைகள் நடத்தல், ஆரம்ப மருத்துவம் சம்பந்தமான விடைகளில் சமூகத்தை ஆயுதப்படுத்த, இப்படியான விஷயங்கள்ல வந்து அந்த பெரிய அரசினுடைய சுமையை சுமக்கின்ற, பங்கிடுகின்ற ஆட்களாகத்தான் நாங்கள் உள்ளூராட்சியை பார்க்கின்றோமே தவிர நாங்கள் எங்களை கட்டமைக்கின்ற ஒரு உள்ளூராட்சியாக நாங்கள் பார்க்கவில்லை. இந்த நிலையிலிருந்து நாங்கள் மாற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதில் மிக முதன்மையான விடயமாக இருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி தொடர்பான வரலாறு தமிழர் பண்பாட்டில் மிக நீண்ட காலமாகவே இருக்கின்றது. அகநானூறு இலக்கியத்தில் கூட இந்த குழி இசை என்கின்ற ஒரு முறையின் மூலம், அதாவது பிற்காலத்தில் குட ஓலை என்று சொல்லலாம், ஒரு குடத்திற்குள் பிரதிநிதிகளின் பெயர்களை எழுதி போட்டுவிட்டு ஒரு சிறுபிள்ளையை கொண்டு எடுத்து அதை வாசித்து அதன் மூலம் பிரதிநிதியை தெரிவு செய்கின்ற பிரதிநிதித்துவ முறை ஒன்றும் அந்த காலத்தில் இருந்தது. அந்த முறையை சொல்வது குட ஓலை, குடத்துக்குள் போடப்படும் ஓலை. ஒரு குடம் வைக்கப்படும் ஊருக்கு நடுவில் சபை என்ற தினத்தில் ஊரின் தலைவர்களாக பிரதிநிதிகளாக வரக்கூடிய பெயர்களை அந்த உரியவர்கள் எடுத்து போடுவார்கள், எழுதி போடுவார்கள். பின்பு அதனை ஒன்று முடியாத ஒரு சிறுவனை கொண்டு எடுக்கப்படும். எடுத்து ஊரில் பெரியவர்கள் 4 பேர் 5 பேர் இருந்து அவர்கள் தங்களுடைய கைகளை அகல விரித்தபடியே அந்த ஓலையை வாங்கி அந்த ஓலையை பகிரங்கமாக வாசித்த பின் சபை நடுவில் அனைவரும் வாசிப்பார்கள். அதன் மூலம் ஒரு வெளிப்படைத்தன்மையும் பகிரங்கத்தன்மையும் பேணப்படும். இவ்வாறு அந்த குடவோலை முறை இருந்தது. ஆனால் அந்த குடவோலை முறை இருந்த காலத்தில் 100% இன்றைய ஜனநாயகம் இருந்ததாக கூற முடியாது. ஏனெனில் அன்றைய காலத்தில் சாதி பிரிவினை இருந்திருக்கலாம், வேறு வர்க்க பேதங்கள் இருந்திருக்கலாம்,
இருக்கலாம். அதனால் பல பேருக்கு வாக்களிக்க முடியாமல் போயிருந்தது. ஆனாலும் சில நல்ல விடயங்கள் அங்கு இருந்தன. இந்த விடயங்களை பற்றி கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரையும் இந்த முறைமை சிறப்பாக கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டு பொது ஆண்டுக்கு பின்னால் 6ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு வரை இந்த முறை சிறப்பாக இருந்ததாக அறியப்படுகிறது. இது சம்பந்தமாக உத்திரமேரூர் கல்வெட்டு ஒன்றும் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லப்படுகின்ற பள்ளிப்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஒரு கல்வெட்டும் மிக தெளிவாக பல விடயங்களை பேசுகின்றது. இங்குதான் நாங்கள் முதன்மையாக இருக்கணும். கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டும் 9ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் உள்ளூராட்சியை கட்டமைத்த அன்றைய சமூகம், எங்களுடைய முன்னைய சமூகம், தமிழ் சமூகம் எவ்வாறு அதை செய்தது, அதில் எவ்வாறெல்லாம் அந்த விதிகளை அறிமுகப்படுத்தியது என்ற விடயத்தை நாங்கள் இன்றும் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் அது இன்று எங்களுக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு உள்ளூராட்சிக்கு வருகின்றவர் எப்படியான தகுதிகளை கொண்டிருக்க வேண்டும், யாரெல்லாம் உள்ளூராட்சிக்கு தகுதி பெற்றவர்களாக வரக்கூடாது என்பதில் அன்றைய காலத்தில் மிக தெளிவாக அந்த வரையறைகள் சொல்லப்பட்டிருந்தன. ஏனெனில் உள்ளூராட்சி என்றது அது மக்களை நல்வழிப்படுத்தி கட்டியெழுப்புகின்ற ஒரு விளிமியம் சார்ந்த ஆட்சி. அது வெறுமனே ஒரு நிர்வாகம் அல்ல, அரசனுடைய சட்டங்களையும் அல்ல வளங்களை பகிர்ந்து கொடுக்கின்ற விடயம் அல்ல. இந்த முறை நடந்த தேர்தல் நேரத்தில் பல தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்க்க முடிந்தது. பல போட்டியாளர்கள் சொல்லியிருந்தார்கள், நாங்கள் எங்களுடைய வளங்களை எல்லாம் சமமாக பிரித்து வழங்குவோம் என்று. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நான் தெரிவு செய்யப்பட்டால் வளங்களை எல்லோருக்கும் சமமாக பிரித்து வழங்குவோம் என்று. உண்மையில் எங்களிடம் இந்த சொல்லில் ஒரு தடுமாற்றம் இருக்கின்றது. இந்த ஆங்கிலத்தில் ஈக்குவல், ஈக்குவிட்டி என்ற 2 விடயம் இருக்கும். ஒன்று சமமாக பங்கிடுதல், அடுத்தது சமத்துவமாக பங்கிடுதல் என்கின்ற விடயம். ஒவ்வொருவருடைய தேவையினுடைய தன்மைக்கேற்ப அவர்களுக்குள்ள குறைபாடுகளின் அளவுக்கேற்ப வளங்களை வழங்குதல் வேண்டும். அதுதான் சமத்துவம். ஏதாவது ஒருவர் சமநிலைக்கு எல்லாரையும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவரோட தேவைக்கேற்ற முறையில் தான் நாங்கள் வளங்களை பகிர வேண்டும். இல்லாமல் வெறுமனே ஒரு எண்கணித வாய்ப்பாடு போன்று எல்லோருக்கும் வளங்களை சமமாக பிரித்து கொடுத்தல் என்பது அது சரியான முறை அல்ல. வெளி தோற்றத்துக்கு சரியாக பார்க்க தெரிந்தாலும் கூட அது சரியான முறை அல்ல. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ ஒரு சிறு பிள்ளைக்கு விளங்கக்கூடிய போல சொல்லலாம், ஒரு வீட்டின் வேலி சுவருக்கு அந்த பக்கம் ஒரு விளையாட்டு மைதானத்தில் ஒரு போட்டி நடக்கின்றது. இந்த வீட்டில் உள்ள ஒரு 5 அடி பையனும் ஒரு 3 அடி பிள்ளையும் அந்த இதை பார்க்க விரும்புகின்றார்கள். இருவருக்கும் சமமான கதிரையை உயரத்தை கொடுத்து பார்க்க சொல்லும்படி சாத்தியமில்லை. ஏனெனில் 5 அடி பையனுக்கு ஒரு 1 அடி அல்ல 2 அடி உயரமான ஒரு தளத்தை கொடுத்தால், இந்த 3 அடி குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு 4 அடி உயரமான தளத்தை கொடுத்தால் தான் அவரும் இந்த சிவரால் எட்டி பார்க்க முடியும். இல்லாமல் 2 பேருக்கும் சமமான தளத்தை கொடுத்தால் 3 அடி உயரமான பிள்ளைக்கு அதை பார்க்க முடியாது. இதான் இந்த சமத்துவம் என்கின்ற விடயம். வளங்களை பகிர்வதில் ஒவ்வொரு சமூகத்துக்கும் தேவையான தேவையின் அடிப்படையில் தான் பிரிக்கப்பட வேண்டுமே தவிர எண்ணிக்கை அடிப்படையில் வெறுமனே பிரிக்கக்கூடாது. இந்த முறை இந்த உள்ளூராட்சியில் பலர் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லியிருந்தார்கள், நாங்கள் வருகின்ற வளங்களை எல்லாம் எல்லோருக்கும் சமமாக பிரித்து கொடுப்போம் என்று. அது ஒரு தவறான புரிதல் என்றுதான் நான் சொல்வேன். எனவே இந்த உள்ளூராட்சி என்பது ஒரு மிகவும் உன்னதமான ஒரு பயிற்சி. சமூகத்தை வழிகாட்டி தலைமைத்துவம் தாங்கி சமூகத்தின் அனைத்து விடயங்களையும் பாராபட்சமற்ற முறையில் அவரவர் தேவைக்கேற்ற மாதிரி வழங்குவதன் மூலம் ஒரு நிலைபெறான ஒரு சமூகத்தை ஒரு வழங்குன்றாத அபிவிருத்தி என்ற பெயரில் நாங்கள் கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அப்படியான உள்ளூராட்சிக்கு வருபவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விட எப்படியானவர்களே இந்த உள்ளூராட்சிக்கு தெரியக்கூடாது என்பதில் நாங்கள் ஒரு பார்வை ஒன்று இருக்கின்றது. நான் அதை உங்களுக்கு தெளிவாக வாசித்து காட்டலாம். இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு என்ன கூறப்பட்டிருக்கின்றது என்று முதலாவது சொல்லி இருக்கின்றார்கள், கால்வேலி நிலமாவது தேவை. போட்டியிடுபவர் கால்வேலி 1 ஏக்கரின் ஒரு பகுதி 4.5 பரப்பு நினைக்கின்றேன். அப்போ அவ்வளவு நிலமாக கொண்டவராக அவர் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஊரில் நிலம் இல்லாதவர், அந்த குடியிருக்காதவர் அதை கேட்க முடியாது. இரண்டாவது, தன் மனையில் வீடு இருக்க வேண்டும். அங்கே ஒரு வீடு கட்டி குடியிருக்க வேண்டும். வெறும் காணியை வைத்துக்கொண்டு வேற எங்காவது குடியிருக்கிறது கூட அங்கே கேட்க முடியாது. மூன்றாவது, வயது 35க்கு மேல் 70க்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். ஆக இளையவர்களையும் நாங்கள் இதுகள் தெரிவு செய்வதற்காக இல்லை. ஏனென்று சொன்னால் இது ஒரு சமூக பொறுப்பானது, சமூக அங்கீகாரத்துக்குரியது. எனவே 35 வயது
என்னும்போது அவர் நிச்சயமாக ஒரு குடும்பஸ்தனாகியோ அல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்தவராக உலகத்திற்கு வந்திருப்பார். பொருத்தமான வயதாக அந்த காலத்தில் தீர்மானித்திருந்தார்கள். வேத பாஷ்யங்கள், மந்திர பிரமாணங்கள் இவற்றில் எடுத்துரைக்கும் புலமை வேண்டும். இது அந்த காலத்தில் இந்த வேதங்கள் பிராமணர்கள் சார்ந்ததாக இருந்தாலும் கூட கல்வி அறிவு என்கின்ற விடயத்தை தான் இங்கு கூறப்படுகின்றது. இந்த வேதங்களால் கூறுகின்ற நல்ல விடயங்களை விளங்கப்படுத்திய கூடிய அளவிற்கு அவர்களுக்கு சிறப்பான ஞானம், கல்வி அறிவு இருக்க வேண்டும் என்பது இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. ஆசாரம் வேண்டும், மிக முக்கியமாக குறிப்பிடப்படுகின்றது. ஆசாரம் என்பது ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது இங்கு ஒரு முன்னிபந்தனையான ஒரு விடயங்கள் ஒன்றாக இருக்கின்றது. அடுத்தது, முந்தின 3 ஆண்டுகளுக்கு இப்பதவி வகிக்காதவனாக இருக்க வேண்டும். ஒரு 3 ஆண்டுகளுக்குள் இந்த பதவியை வகித்தவன் திருப்பி வரக்கூடாது. எவ்வளவு சிறப்பான ஒழுங்கு சொல்லி இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக கதிரையில் இருந்து கொண்டு தாங்கள் தான் தலைமைத்துவம் என்பதை விட மிக தெளிவாக சொல்லிக்கிறார். முன்பு 3 வருடங்களுக்குள் இந்த பதவிகளில் இருந்திருந்தால் அவர் மீண்டும் வரக்கூடாது, இதற்கு போட்டி போடுவதற்கு அல்ல அவருடைய பேர் இதற்கு முன்மொழியப்படக்கூடாது என்று கூறியிருக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டுக்கும் 9ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில் இருந்த நடைபெற்ற விடயத்தை அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு கூறுகின்றது. அதில் இந்த விடயம் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது, எப்படி அவர் இருக்க வேண்டும் என்று. அடுத்து என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், கல்வி, வயது, சொத்து, ஒழுக்கம், செயல்திறன், நேர்வழி சம்பாத்தியம், மன தூய்மை ஆகியவையே தகுதிகளாக கொண்டு அத்துடன் இதற்கு முன் 3 தேர்தல்களில் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்படாதவராகவும் இருக்க வேண்டும். மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. இதற்கு முன் 3 தேர்தல்கள் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வர இயலாதுக்குள். நாங்கள் இப்பொழுது யோசித்து பார்ப்போம். அப்ப நாங்கள் முன்னேறி இருக்கிறோமா இல்லையா என்றுதான் இப்ப எங்களிடம் உள்ள ஒரு கேள்வி. அடுத்தது, யார் தகுதியற்றவர் என்றும் தேர்தலில் நிற்க முடியாது என்றும் இந்த கல்வெட்டு தெளிவாக கூறுகின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஒழுங்காக கணக்கு காட்டாமல் இருந்தாரேயானால் பின்னர் தன் வாழ்நாள் முழுவதும் தேர்தலில் நிற்க முடியாது. இந்த பதவியை முன்பு எடுத்து தன்னுடைய கணக்கு வழக்குகளை சரியாக காட்டாதவர் பின்பு ஒரு காலமுமே இந்த தேர்தல்கள் எதிலுமே நிற்க முடியாது என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. இவர் மட்டுமல்ல, இவரது மகன், பேரன், தந்தை வழி, தாய் வழி, மகளையோ மகனையோ சம்பந்தம் செய்து கொண்டவர் வழியில் எந்த விதமான சொந்தக்காரரும் தேர்தலில் நிற்கக்கூடாது. மிக தெளிவாக அழகாக விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கணக்கு காட்டாதவர் மட்டுமல்ல, தந்தை வழி, தாய் வழி, மகன் வழி சம்பந்தம் செய்த உறவுகார் யாருமே இந்த தேர்தல்களில் நிற்க முடியாது என்றால் ஒரு ஆள் பிழை விட்டாலே உண்டு. இப்பொழுது நாங்கள் புரிந்து கொள்வோம். நாங்கள் எங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் போது, இப்பொழுது நாங்கள் தெரிவு செய்துள்ள பிரதிநிதிகளை தேர்தலில் வென்றதாக என்று காட்டுகின்ற பிரதிநிதிகள் எந்த அளவுக்கு இந்த விதிகளுக்குள் பொருந்துகிறார்கள் என்பது மிக முதன்மையானது. இப்பொழுதும் கூட காலம் தாழவில்லை. இப்பொழுதும் சபைகளின் தலைவர்களை தெரிவு செய்வதற்கும் ஏனைய பதவி பொறுப்புகளை கொடுப்பதற்குமாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் கூட நாங்கள் இந்த விடயங்களை மீளவும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தான் கொள்ளை லாபம் சம்பாதித்து விட்டு பின் தனது சொந்தக்கார யாரையும் ஆட்சியில் அமர்த்திவிட முடியாது. ஒரு முறை பதவியில் இருந்து கொள்ளை லாபம் அனுபவித்து விட்டு அடுத்த முறை தன்னுடைய சொந்தக்கார யாரையும் அந்த பதவிக்கு கொண்டு வர முடியாது. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட காரியங்களும் செய்து கணக்கு காட்டாது இருந்தான் சிற்றவை பேரவை மக்கள், இவர்களுக்கு அத்தை மாமன் மக்கள், இவர்களோடு தாயோடு பிறந்தான், இவர்கள் தகப்பனோடு உடன் பிறந்தான், தன்னோடு உடன் பிறந்தான், இவர்களுக்கு பிள்ளை கொடுத்த மாமன், இவர்கள் மனைவியோடு உடன் பிறந்தாளை மணந்தான், உடன் பிறந்தான் மக்கள், தன் மகளை கேட்ட மருமகன், தன் தகப்பன், தன் மகன், இத்தனை பேரும் தேர்தலில் இருந்து நீக்கு என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய தெளிவான விரிவான பார்வை. ஒருவர் தவறு விட்டிருந்தால் அவரோடு சேர்ந்த ஒட்டுமொத்த அந்த குடும்பம், விரிந்த குடும்பம் அனைவரும் கேட்க முடியாது. யாருமே இந்த தேர்தலுக்குள் வரக்கூடாது. இது உள்ளூராட்சியில் மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு விடயமாக இது இருக்கின்றது. அதே போன்று பொது சொத்து கணக்கு காட்ட வேண்டும், தன் சொத்துக்கும் கணக்கு காட்ட வேண்டும், ஒவ்வொரு ஆண்டும் கணக்கு காட்ட வேண்டும் என்பது கருத்து. இல்லையெனில் அவனது இருவழி சொந்தக்காரரும் எப்பொழுதும் தேர்தலில் நிற்க முடியாது என கடுமையான விதி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது நாங்கள் யோசிக்கலாம், நாங்கள் பிரதிநிதிகளாக இப்பொழுது தங்களை முன்னிறுத்துபவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய சொத்துக்களை கணக்கு காட்டுகின்றார்கள். அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல, சமூகத்துக்கு கணக்கு காட்ட வேண்டும்.
அதே போன்று தங்களுடைய அந்த விரிந்த குடும்பத்தின் சொத்துக்களும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இல்லையே ஒட்டுமொத்தமாக யாருமே இந்த பதவிகளில் பொறுப்புகளில் வரக்கூடாது. இது மட்டுமல்ல, கள் சாராயம் குடிப்பவன், பிறர் பொருளை அபகரித்தவன், பிறர் மனைவியை அபகரித்தவன் முதலியோர் நிற்க முடியாது. இவையெல்லாம் மாபாதகம் என்று கூறப்பட்டன. இவர்கள் மட்டுமல்ல, இவர்களை தூய்மையானவர்கள் என்று சாதிப்பவர்களும் நிற்க முடியாது. இப்படியான குற்றங்களை செய்தவர்களை நல்லவர்கள் என்று வாதிடுபவர்கள் யாரோ அவர்களும் இந்த தேர்தல்களில் நின்று மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்படக்கூடாது. இப்பொழுது நாங்கள் யோசிக்கலாம், இந்த வரையறைக்குள் இப்பொழுது நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட எத்தனை பிரதிநிதிகள் பொருத்தக்கூடியவர்கள், எத்தனை பேரை நாங்கள் தலைவர்களாக உள்ளூராட்சியின் தலைவர்களாக தெரிவு செய்யப்படுகின்றோம். இந்த விடயங்கள் எல்லாம் வெளியாக எடுத்து தெரிவு செய்து நிரம்ப பேர் மத்தியில் இப்படியான குறைபாடுகள், குற்றங்கள், பழிச்சொற்கள் எல்லாமே இருக்கின்றது. நாங்கள் இந்த இடத்தில் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் கட்சிகளை முதன்மைப்படுத்தி மட்டும் நாங்கள் தலைவர்களை நியமிப்பது என்பது இது கட்சியின் பிரதிநிதித்துவம் அல்ல, சமூகத்தின் தலைமைத்துவம். சமூகத்தின் தலைமைத்துவம் என்பது மிகவும் பெருமதியானது, ஒழுக்கம் நிறைந்தது, எல்லோருக்கும் பதில் சொல்வது முன்மாதிரியானது. எனவே இந்த இடத்தில் மிகப்பெரிய பொறுப்பு வேண்டும். நான் இப்பொழுது சொல்லுவது எல்லாம் உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்கின்ற 6ஆம் நூற்றாண்டுக்கும் 9ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில் செய்யப்பட்ட அந்த குடவோலை முறையிலே பின்பற்றப்பட்ட விதிகளை அந்த காலத்தில் பராந்தக சோழன் காலத்தில் அது எழுதப்பட்டிருக்கின்ற அந்த கல்வெட்டு. எனவே இன்றைக்கு நாங்கள் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கின்றோம். 21ஆம் நூற்றாண்டில் இருந்தோண்டு 6ஆம் நூற்றாண்டுக்கும் 9ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில் சொல்லப்பட்ட உள்ளூராட்சிக்கான தலைமைத்துவத்தினுடைய தகுதி விதிகளை கூட பின்பற்ற தெரியாமல் இருக்கின்றோம் என்று சொன்னால் எங்களை நாங்களே அளவிட்டு கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த அளவுக்கு நாகரிகம், பண்பாடு, நேர்மையான ஜனநாயகத்தை கொண்டிருக்கின்றவர்கள் என்று சொல்லி இவற்றிற்காக தண்டனை பெற்று வெளிப்போந்த பின்னரும் நிற்க முடியாது. இப்படியான மாபாத செயல்களுக்காக தண்டனை பெற்று அதன் பிறகு வெளியில் வந்தாலும் கூட அந்த தண்டனை காலம் முடிந்த பின்பும் கூட அவர்கள் இந்த பதவிகளுக்கு வர முடியாது. ஊரில் மாய்மாலம் செய்தல், பேசியே ஏமாற்றுவர்கள் எல்லாம் நிற்க முடியாது. இவர்களை சாகசம் செய்வோர் என்று அந்த கல்வெட்டு கூறுகின்றது. எனவே நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டியிருக்கின்ற இந்த விடயத்தில் இறுதியாக லஞ்சம், இதை கையூட்டு என்று கல்வெட்டு கூறுகின்றது. யாராவது லஞ்சம் வாங்கினால் 7 தலைமுறைக்கும் தேர்தலில் நிற்க முடியாது. ஒருவர் லஞ்சம் வாங்கியிருந்தால் அவருடைய 7 தலைமுறை தேர்தலில் நிற்க முடியாது. சாகசம் செய்தவர்கள், தப்பு செய்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவர், இவர்களுக்கெல்லாம் அக்காலத்தில் தேர்தலில் நின்றிருக்க முடியாது என்பதை கல்வெட்டு கூறுகின்றது. அடுத்து சொல்லுகின்றது, இந்த காலத்தில் பேட்டை ரவுடி என்று நாங்கள் சொல்லுகின்ற இந்தியாவில் சொல்லுவோம், இல்லை உள்ளூரில் சண்டியன் என்று நாங்கள் சொல்லுவோம். அக்காலத்தில் கிராம கண்டகன் என்று சொல்வார்கள். கண்டகம் என்றால் முள் என்ற அர்த்தம். முள் போல ஊருக்கு துன்பம் உழைப்பவனை இந்த கிராம கண்டகன் என்று சொல்வார்கள். கிராம கண்டகன் மட்டுமல்ல, அவனுக்கு பாதுகாப்பு அளிப்போர் தேர்தலில் நிற்க முடியாது. கிராம கண்டகனாக இருந்து பிராயச்சித்தம் செய்து அதன் பிறகு தூய்மையாளனாக மாறினாலும் அவர் நிற்க முடியாது. எனவே இப்பொழுது நாங்கள் தெளிவாக ஒரு சில பார்வை எங்களிடம் இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் உள்ளூராட்சி சபைகளுக்கு எங்கள் கட்சி என்று சொல்லி நாங்கள் போராடுகின்றோம். கட்சியின் செல்வாக்கையும் ஆளுமையை நிலைநிறுத்துவதற்காக நாங்கள் உள்ளூராட்சியை பயன்படுத்த போகின்றோமா, அல்லது யுத்தத்தாலும், இன ஒடுக்குமுறையாலும், பொருளாதார சீரழிவுகளாலும், சமூக சீரழிவுகளாலும் எல்லாவற்றாலும் பாதிக்கப்பட்ட சமூகத்தை மீள கட்டி எழுப்புவதற்கு ஒரு முன்மாதிரியான தலைமைத்துவத்தை கொண்டதாக ஒரு கூட்டு தலைமைத்துவத்தை உள்ளூராட்சிகளில் கட்டி எழுப்ப போகின்றோமா என்ற கேள்வி ஒன்று எங்களிடம் இருக்கின்றது. இன்று எங்களுக்கு முன்னால் இந்த கேள்வி மிக கவனமாக எல்லார் மத்தியிலும் கேட்கப்பட வேண்டும். இப்பொழுது யாரை தலைவராக என்பதில் கூட மிகப்பெரிய போட்டிகள் நடக்கின்றது. இந்த கல்வெட்டில் கூறுகின்ற இவ்வளவு மாபாதகங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல, அது தொடர்பாக கடந்த காலத்தில் தண்டனை அனுபவித்தவர்களோ தண்டனை அனுபவிக்கிறார்களோ யாருமே இந்த இடத்தில் இந்த தேர்தலுக்குள் தலைவர்களாக நியமிப்பதை கட்சிகள் அனுமதிக்க கூடாது. தங்களுடைய கட்சிக்காரன் என்பதற்காக, தங்களுடைய ஆதரவாளர் என்பதற்காக இவ்வாறான குற்றச் செயல்கள் புரிந்தவர்களை தலைவர்களாக்குவதோ, முதன்மை பொறுப்புகளில் முன்னகர்த்துவதோ, மக்கள் பிரதிநிதிகள் ஆக்குவதோ இந்த கட்சிகள் யாரும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை வெளியே அகற்ற வேண்டும். ஏனெனில் உள்ளூராட்சி என்பது மக்களுக்கு தெளிவாக ஒரு முன்மாதிரியான ஒரு தலைமைத்துவத்தை வழங்குகின்ற கட்டமைப்பு. எனவே அதை நாங்கள் ஒரு தவறான ஆட்களை கொண்டு கட்டமைப்போமாக இருந்தால் அவர்களால் சமூகத்தை வழிப்படுத்த முடியாது. எங்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய பாரிய சவால் இருக்கின்றது. உள்ளூராட்சி, இலங்கையினுடைய உள்ளூராட்சி சட்டங்கள் சொல்லுகின்ற சில பணிகளை மட்டும் உள்ளூராட்சி செய்வதாக இருந்தால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே தேவையில்லை. அதை இந்த அரசாங்க அலுவலர்கள் இல்லை உள்ளூராட்சியுடைய அலுவலர்கள் செய்து கொள்வார்கள். அவர்கள் வரி விதிப்பை அறவிட்டுக் கொள்வார்கள், தீர்மானங்களை எடுத்துக்கொள்வார்கள்.
ஏனெனில் அவர்கள் துறை போர்ந்தவர்கள், அவர்களுக்கு அறிவு இருக்கின்றது, அதில் அனுபவம் இருக்கின்றது, பயிற்சி இருக்கின்றது. மக்கள் பிரதிநிதிகள் ஏன் அங்கு போக வேண்டி இருக்கின்றன்னு சொன்னால், மக்கள் பிரதிநிதி என்றது மக்கள் சார்பாக முன்மாதிரியாக நடந்து சமூகத்தை முன்னுக்கு நகர்த்த வேண்டியவர்கள். ஆனால் இன்றைய நாள் வரையும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் உள்ளூராட்சி தேர்தல் வென்ற எந்த ஒரு பிரதிநிதியும் சமூகத்தை மாற்றுவதற்கான ஒரு சிறந்த முன்மாதிரியை உள்ளூராட்சி அமைப்பை கட்டமைப்பேன் என்று சொல்லி யாருமே சொல்லவில்லை. அவர்கள் தேசிய மட்டத்தில் தேசிய விடுதலை, தேசிய கோரிக்கைகள், தேசிய அபிலாசைகள் என்று பேசுகின்றார்கள். ஆனால் உள்ளூராட்சியில் என்ன செய்வோம்? அத்திவாரம் சரியாக இருந்தால் தானே கட்டிடம் சரியாக இருக்கும். தேசம் ஆரோக்கியமான சுதந்திரமான தேசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் ஊரும் ஊர் மக்களும் ஆரோக்கியமும் சுதந்திரமும் நன்னடத்தையும் பண்பாடும் விளிமியங்களும் கொண்ட மக்களாக இருக்க வேண்டும். பலமான உள்ளூர் பொருளாதாரம் இருக்க வேண்டும். வளமான இயற்கை இருக்க வேண்டும். அந்த இயற்கையை பாதுகாக்கின்ற சமூக பொறுப்பு உணர்வு எங்களிடம் இருக்க வேண்டும். அவையெல்லாம் இல்லாமல் இயற்கை வளங்களை கொள்ளையிடுகின்ற அழிக்கின்றவர்களே உள்ளூராட்சிக்கு தலைவர்களாக வந்தால், ஊரில் உள்ள பொது நிதியை களவெடுக்கின்றவர்களே திருடுகின்றவர்களே உள்ளூராட்சிக்கு தலைவர்களாக வந்தால், சமூகத்தை கூறுபடுத்தி சாதி, சமயம், குலம், கோத்திரம் என்று சொல்லி எல்லாம் கூறுபடுத்தி அதன் மூலம் தன்னுடைய நலன்களை பாதுகாக்கின்றவரும் தன்னுடைய குடும்பம் நண்பர் வட்டத்தை முன்னகர்த்துறவரும் தான் தலைவராக வருவதாக இருந்தால், அல்லது ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கட்சி நலனை மட்டும்தான் இங்கு உள்ளூராட்சியில் முன்னகர்த்தும் என்று சொன்னால் அது மிகவும் ஆபத்தானதும் எங்களுக்கு பொருத்தமற்றதும் வடகிழக்குக்கு இது பொருத்தமற்றது. இது சம்பந்தமாக நாங்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உள்ளூராட்சி சபைகளை பொருட்படுத்த உடனே இவ்வளவு உள்ளூராட்சி பிரதிநிதிகளும் சாத்தியமான வகையில் எல்லா வேறுபாடுகளையும் கலைந்து ஒன்று கூடி புதிய உள்ளூராட்சிக்கான விளிமியங்கள் பற்றி நாங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தனிய வெறுமனே அரசாங்க சட்டங்கள் சொல்லுகின்ற, உள்ளூராட்சி சட்டங்கள் சொல்லுகின்ற அந்த அதிகாரங்களை வைத்துக்கொண்டு செய்கின்ற அந்த நிர்வாக கடமைகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அது உள்ளூராட்சி திணைக்களம் உங்களுக்கு சொல்லித்தரும். ஆனால் ஒரு ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற, அந்த ஒடுக்குமுறை என்ற அரசியல் ஒடுக்குமுறை, சமூக ஒடுக்குமுறை, பொருளாதார ஒடுக்குமுறை, வேறு பல்வேறு ஒடுக்குமுறைகள் இருந்து இந்த ஒடுக்குமுறையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சமூகமாக மேலெழ வேண்டிய சமூக சீரழிவுகளிலிருந்து நிமிந்து தன்னை கட்டமைக்க வேண்டிய ஒரு சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியான தலைவர்களை உருவாக்கி தெரிந்தெடுக்க வேண்டிய மிக இக்கட்டான நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம். உன்னத பொறுப்பு அது. அதனை இந்த கட்சிகள் தங்களுடைய கட்சி அங்கத்தவர், கட்சியுடைய பிரதிநிதி என்ற எல்லைக்கு அப்பால் சென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியலுக்குள் இருக்கக்கூடியவர்கள் யார் சிறந்தவர்களோ அவர்களை கண்டறிந்து அவர்களை முன்னகர்த்த வேண்டும். இது மிக முதன்மையானதாக இருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக நாங்கள் விரிவாக பேச வேண்டியிருக்கும். இந்த உள்ளூராட்சி பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்ட அனைவரும் ஒன்றிணைந்து இது சம்பந்தமான ஆர்வமும் அக்கறையும் உள்ள சிந்தனையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், புத்திஜீவிகள், மக்கள் ஆர்வலர்கள் இப்படியானவர்களோடு கூட இருந்து இந்த விடயங்களை கதைக்க வேண்டும். தனியே எங்களுடைய கட்சி தீர்மானித்து விட்டது, எங்களுடைய கட்சி கொள்கை தான், எங்களுக்கு தெரியும், எங்களுடைய கட்சிக்கு தெரியும், அது நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்ற வாதங்களை எல்லாம் தயவு செய்து எல்லாரும் நிறுத்த வேண்டும். நாங்கள் ஒரு புதிய ஒழுங்கிற்குள் இந்த உள்ளூராட்சியை 2025ஆம் ஆண்டில் கொண்டு செல்ல வேண்டி இருக்கின்றது. அதற்கான முயற்சியில் இந்த புதிய பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்படுகின்ற அனைவரும் ஆக்கபூர்வத்துடன் ஈடுபட வேண்டும் என்று பணிவுடன் கேட்டு காணொலியை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி.